ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து குருநாத சுவாமி கோவிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். சக்திக்கு வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து ஒரு ஒர்க் இருக்காமா, நான் ஈவினிங் இருக்காமா, அதனால் அதுக்குள்ளே கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், டயர்டாக இருக்குன்னு. இல்லை போகலான்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால சரி கிளம்பிட்டோம். நாங்கள் 4 பேர் தான் வந்து கிளம்பியிருக்கோம். அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போயிட்டு அங்கே என்னென்ன கடைகள் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விளாகில். அப்புறமா சக்தியோட உடன்பிறப்பு வரேன்னு சொல்லியிருக்காங்க, கொழுந்தனார். அவங்க ஃபேமிலியும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஒன்றா போக போகிறோம். ஓகே, வாங்க இந்த விளாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் குருநாதசாமி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே வாங்க இப்போ போகலாம். எல்லாம் ரெடி ஆகிட்டு வண்டியில் முன்னாடி யாருக்கு போகிறதுன்னு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்காளுக்கு சண்டை. இந்த வண்டி எடுத்தாவே இது ஒரு சண்டையாக இருக்குது. ஓகே வாங்க அப்படியே போகலாம். குட்டி இங்கே வாருங்கள். சுகாஸ் இங்கே வாரு. இங்கே வாருங்க, கிளம்பியாச்சு. சுகாஸ் அவர்கள் நேதாஜி மாதிரி தான் எப்போவுமே கிளம்புவார். கோட் இல்லாமல் வெளியில் வரமாட்டார். எங்கே போனாலும் நாங்கள் கோட்டு தான். அழுதினா அப்புறம் நான் கோயிலுக்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன். இப்போ போகிற வழியில் ஸ்கூல். ஏய் இங்கே பாரு, ஹாய் சொல்லு. நல்லா பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆராதனாவெல்லாம். இப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் வீடியோவே பார்க்க மாட்டாங்க, ஓடிடுவாங்கல்ல. ஹாய் சொல்லு. சரி இங்கே பாரு. ஐயோ பயமாக்குது. நல்லா சரி, நேராவே முகத்தை. ஹாய் சொல்லு தர்ஷன். ஹாய் எது சொல்ற? ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லு. இப்போ வந்து இறங்கிட்டோம். மந்தியூர் போகிற வழியில் நின்றுக்குறோங்க. பாருங்க, ஒரே க்ரீன்ஸாக இருக்குது. தர்ஷன் தான் போஸ் கொடுக்குறதுக்கு ரெடி. தர்ஷன் அடிச்சுக்கிற காலை இல்லடா உலகத்தில். ஆராதனை நீ நல்லா கையை வச்சு நல்லா போஸ்ட் பண்ணலாம். கையை என்னமோ அப்படி வச்சுருக்கிற. இப்போ வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கூட்டம் வந்து இருக்குது, ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. கூட்டமே இந்த கோவிலுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குதுங்க. கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ போய் சாமி கும்பிட்டு வர போகிறோம். நாங்கள் நடந்தே வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டியிலேயே வந்து இறங்கிட்டோம் கோவில்கிட்டே. இதே நேற்றாக இருந்திருந்தா 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கணும் சாமி தரிசனம் பண்ணிட்டு. இன்னைக்கு வந்து நாங்கள் வண்டியை கொண்டு வந்து பக்கமாக நிறுத்திட்டு போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் வர்றாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அந்த 100% கூட்டத்தில் 10% இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு. குங்குமம் ஒரு கலர் அழகாக குடி வச்சுருக்குறாங்க. ரோஸு, செங்கப்பு, மெரூனு. இங்கே வாருங்கள் வந்தாச்சு. நேற்று இருந்து அந்த தேர்கிட்ட பயங்கர கூட்டமாக இருந்திருக்கு. ஏன் சுகாஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. இப்போ உள்ளேயே நம்ம போய் கும்பிட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டாங்க, ஒரு க்ளீன் பண்ணிட்டாங்க. இங்கே எக்கச்சக்கமாக இருந்துருக்கும்ல நேற்று ஃபுல்லாக. நம்ம இங்கே தானே வந்து கும்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. கூட்டமே இல்லாமல் நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி வந்து பக்கத்துலேயே பார்த்து ரொம்ப நேரம் நின்று திருப்தியாக கும்பிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. வாங்க அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அப்படியே இடையில எங்கள் மாமனார் வந்து ஜாயின்ட் ஆகிட்டாரு. நாங்கள் எல்லாம் தான் ஒன்றா வந்திருக்கிறோம். பார்ப்போம் அடுத்தது கடைக்கு போகிறாங்களா என்ன பண்ணுறாங்க. வனத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க. போகிறாங்கன்னா என்னன்னு தெரியல. போனாங்கன்னா பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், குதிரை சந்தையில் மீதி இருக்கிற குதிரை இதுதான் பாருங்கள். இன்னும் பெரிய பெரிய குதிரையாக இருந்துச்சுல. எப்படி பார்க்குது பாரு. வீடியோ எடுக்கிறோம்.
இது ஃபுல்லாக குதிரை. மாடு வந்து அந்த சைடு மாட்டு சந்தை, இது வந்து குதிரை சந்தை. எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எடுத்து கடை சாத்திட்டாங்க, ஒன்றும் கூட இல்லை. அந்த சைடு ஒரு 2-3 குதிரை இருந்துச்சு, இந்த சைடு ஒரு குதிரை. இங்கே தான் குதிரை ரேஸ் வச்சிருக்கிறாங்க. நாங்களும் ஒரு ரைடு வர்றோம். அங்கே வர எவ்வளோ பெரிய குதிரைன்னு பாரு சுகாஸ். இப்போ நம்ம பார்த்த குதிரையில் பாதி இது நம்ம பார்த்தது எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு. ரொம்ப பெருசெல்லாம் இருந்துருக்க மாட்டேங்குது. அதுதானே வின் பண்ணி இருக்க மாட்டேங்குது. செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸு சொன்னாங்க. அங்கே வர கருப்பு குதிரை. ஒயிட்டு முரட்டுத்தனமாக்குது. அதான் ஸ்டேஜ் ஆட்டக்குது. காலி ஆயிடுச்சு. போட்டோக்கு இங்க மாடா மாட்டு சந்தை எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. போயிடுச்சு. சரி போலாமா? இது ஒரு ரகம் நீங்க வச்சிருக்கீங்களே நாய்க்குட்டி, அந்த மாதிரி ரகம். குள்ளையா நீளமா வித்தியாசமா இருக்கு இந்த குதிரை. எல்லாம் இங்க பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு சேரும் ஜகதியமா இருக்கு. நேத்துல என்ன கண்டிஷன்ல இருந்திருக்கு, முந்தானேத்து அதை விட கண்டிஷன் பயங்கரமா இருந்திருக்கு. ஃபுல்லாவே இவ்வளவு கடை வீதி இருக்குது. இங்கே ஃபுல்லாக குதிரைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட குதிரை இருக்குது. குதிரை சந்தை ஒன்று தான் காலியாகாமல் இருக்குது, அதுவுமே நிறைய காலி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சில குதிரைகள் அப்படியே இருக்குது. ஒன்லி 1 lakh தான் கொடுக்குறியா? ஒன்லி 1 lakh இப்பயே வாங்கிட்டு போயிட்டாரு. அதியா வீடியோவில் சூப்பராக இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ்ஸோட விலையை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நதியா ட்ரெஸ்ஸோட ரேட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அக்கா எனக்கும் சொல்லுங்கக்கா நானும் வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. போன டைம் எவ்வளோ நாய் அழகழகாக இருந்துச்சு பார்த்தியே சுகாஸ், ஞாபகம்தா? குதிரைக்கட்டை தான் கட்டிச்சுண்ணா. ஒட்டகம் தான், அது ஏதோ டயர்டா இருக்கு. குதிரை இதெல்லாம் ஒரே மாதிரி தெரியுதுல, முன்னாடி போய் இருக்கும். இப்ப திரும்பி போஸ்ட் கொடுத்துருச்சு. எடுத்துக்கங்கடா. அதுக்கு பாரு சைனை பாரு. இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு இருக்குது. போங்க போங்க. இதுதான் அவ்வளோ கலர்ஃபுல்லா எல்லாரும் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஏன் சுகாஸ் இந்த சைடு ஃபுல்லா தூரம், அந்த சைடு ஃபுல்லா தூரம். இங்கே ஒரு பாட்டு அங்கே ஒரு பாட்டு, 2 பாட்டை போட்டுருக்காங்க. நாங்கள் நதியை கூட்டிகிட்டு போகாமல் வரமாட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் வரல. இதுதான் ஜுகாஸ் அந்த பாக்ஸ் வர போயிட்டு வந்துச்சுல இங்கே இந்த சுத்தியல் மாதிரி. அது இல்லை, மேலே போய் சுற்றிட்டு கீழே இறங்குறது இல்லை, இது வேற. அந்த மாதிரி சோளக்கடுங்க. இன்னைக்குமே இவ்வளவு கூட்டம் வருது பாரு. ஆமா இப்ப கூட்டம் எல்லாம் பாதி கடை காணும்.